ஹைதராபாத்ல இருக்க கஞ்சா கஸ்பௌலி அப்படின்ற ஒரு காட்டை பாதுகாக்கணும். இந்த காட்டில் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் கிட்ட மரங்கள் எல்லாமே வெட்டி சாய்க்கப்பட்டுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இது எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்தோட மாணவர்கள் கோரிக்கை விடுத்து போராட்டமும் நடத்தினாங்க. ஹைதராபாத்ல இதுக்காக சப்போர்ட் பண்ணி போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சது. இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ முழுசா உங்களுக்கு சொல்ல போகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு வாரமா இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நம்ம வீடியோலையும் தொடர்ந்து 2வது நாளா இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்ல இருக்க கஞ்சா கஸ்பௌலி அப்படின்ற காட்டை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். உயிர் வாழ்றதுக்கு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ஆக்சிஜன் முக்கியமோ அதே அளவுக்கு காடுகளும் அதை சுற்றி இருக்க மரங்களும் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு இடத்த அழிக்கும் போது யாரா இருந்தாலும் அதுக்காக போராட்டம் பண்ண தான் செய்வாங்க. கிட்டத்தட்ட அந்த காடுல 400 ஏக்கர் இருக்கிற ஒரு காடு, அந்த காட்டுல 100 ஏக்கரை வந்து அழிச்சிருக்காங்க அந்த கவர்மெண்ட். இதை எதிர்த்து தான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்ல இருக்க மாணவர்கள் போராட்டம் தொடங்கினாங்க. எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேர்ஸ்டே அவங்க போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. வெறும் 50 பேர் அந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. 50 பேரும் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 50 மாணவர்களுக்கு இன்னும் 200 மாணவர்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாணவர்களோட சப்போர்ட் மட்டும் இல்லாம அந்த காலேஜ்ல இருக்க தொழிலாளர்கள் சங்கம் அவங்களுடைய சப்போர்ட்டும், ஆசிரியர்கள் அதாவது டீச்சர்ஸ் இல்லாம மற்ற தொழில்கள் செய்கிற அந்த பணியாளர்களோட சப்போர்ட்டும் சேர்ந்து இந்த போராட்டம் உண்ணாவிரதமாக மாறுச்சு. இந்த உண்ணாவிரதமோட முக்கிய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்க அந்த நடவடிக்கைகள் நிறுத்தப்படும் அப்படின்னு தான் அவங்களோட உண்ணாவிரதம் இருந்துச்சு. ஸோ இந்த கேஸை தானா முன் வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தேர்ஸ்டே அவங்க காலையில் அந்த காட்டில் போய் விசாரித்து அறிக்கை சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஒரு பதிவாளர் போகிறாரு. போய் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாரு. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காடை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக அந்த காடில் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 100 ஏக்கர் இது வரைக்கும் மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வெட்டக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பல மயில்கள், மான்கள், பறவைகள் இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து விலங்குகள் வாழ்கிற, வைல்ட் அனிமல்ஸ் வாழ்கிற ஒரு வனப்பகுதியாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்துட்டு கவை மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் இவங்க 2 பேரும் அமர்ந்த ஒரு பெஞ்ச் நீதிமன்றம் தான் அது. ஸோ இவங்க மத்தியில் தான் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. ஸோ இது மூலியமா அவங்க நிறைய கேள்விகளை வந்து முன்வைக்கிறாங்க. அதில் முதல் விஷயம் என்னென்ன அப்படின்னா, தேர்ஸ்டே அன்று மாலையே வந்து அவங்க ஒரு உத்தரவு பாஸ் பண்ணுறாங்க. அதாவது அடுத்த மறு அறிவிப்பு வரும் வரை அங்கே இப்போ நடந்துட்டு இருக்க எல்லா விஷயமும் நிறுத்தப்படணும். மரங்கள் வெட்டுறதையும் அங்கே இருக்க மற்ற நடவடிக்கைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்படணும். மர அறிவிப்பு வர வரைக்கும் யாருமே அங்கே இருக்க மரங்களை வெட்டக்கூடாது. மாறா அங்கே இருக்க மரங்களை பாதுகாக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். இதை தலைமை செயலாளர் தானா முன் வந்து தனிப்பட்ட முறையில் இதை வந்து அவங்க ஏற்றுக்கணும். அதையும் மீறி அங்கே ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு தலைமை செயலாளர் மட்டும்தான் காரணமாகவும் இருப்பார். அவர் தக்கபடி தண்டிக்கப்படுவார் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் சொல்லுச்சு. இது முதல் விஷயம். அவசரமா அந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு காரணம் என்ன? இது நடத்துறதுக்கு முன்னாடி அந்த மாநில அரசு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு சான்றிதழ் வாங்கினாங்களா, அப்படி இல்லைன்னா வன அதிகாரிகள் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கினாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 16க்குள்ள மறு விசாரணை செய்யப்பட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னும் அந்த நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நடவடிக்கை ஒரு வாரமாக நடந்துட்டு இருக்கு. வீக்கெண்டில் அதாவது ஒரு லாங் லீவ் வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு கிடைச்சிருக்கு. அந்த லாங் லீவை பயன்படுத்தி தான் மாநில அரசு இது ரொம்ப தீர்க்கமாக செஞ்சு கிட்டத்தட்ட 100 ஏக்கரை மொத்தமாக காலி பண்ணியிருக்காங்க. இவ்வளோ வேகமாக வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டோட அட்வொகேட்டான பரமேஸ்வரன் வந்து பெஞ்ச் முன்னாடி இந்த ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அறிக்கையின்படி இந்த வனப்பகுதி
8 ஷெட்யூல்டு அனிமல்ஸ், அதாவது 8 அங்கீகரிக்கப்பட்ட அனிமல்ஸோட வகைகள் எல்லாமே அங்கே இருக்கு. முற்றிலும் இது ஒரு வனப்பகுதியாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கையிலையும் வந்து போடப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட இந்த நிலம் ஒரு ஹைதராபாத்ல இருக்க ஐடி நிறுவனத்துக்கு சொந்தமான நிலம் அப்படின்னும், இதை தெலுங்கானா அரசு தன்னோட கவர்மெண்டோட ஏரியா அப்படின்னும் இதை வந்து ஏலத்துக்கு விட போறாங்க அப்படின்னு தான் இந்த 400 ஏக்கரை காலி பண்றதுக்கான முக்கிய காரணமா இருந்துச்சு. ஸோ இதை வந்து மக்கள் தட்டி கேட்க ஆரம்பிச்சோடனே, ஒரு பக்கம் பிஜேபி போராட்டம் பண்ணணும், மாணவர்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சோடனே தான் இந்த ஒரு விஷயம் பெரிய விஷயமா மாறவும் ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாணவர்கள் கடைசியாக என்ன வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு 400 ஏக்கர் வனப்பகுதி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்துக்கு சொந்தமானதாக மாற்றப்படணும் அப்படின்றது தான் இவங்களோட முக்கிய கோரிக்கையாக இருக்குது. ஸோ தற்காலிகமாக அங்கே இது வரைக்கும் நடந்துட்டு இருந்த நடவடிக்கைகள் சுப்ரீம் கோர்ட்டால் நிறுத்தப்பட்டிருக்கு. 400 ஏக்கரில் 100 ஏக்கர் வந்து அழிச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த விலங்குகளுக்கு தன்னுடைய வீடு திரும்பி கிடைக்குமா, அந்த வனப்பகுதியாக மீட்கப்படுமா, இல்லை ஏலத்தை விட்டுட்டு அங்கே ஐடி பார்க்கு கட்டுவாங்களா அப்படின்னு இன்னும் நிறைய தகவல்களோட இந்த வீடியோ நான் இன்னைக்கு முடிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்மணி உதயசங்கர் அப்படின்ற என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் ஃபோனை வந்து டக்குனு செய்யும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்மணி. பாய்.